சொல்லுங்க மேடம். நான் வரும்போது கேள்விப்பட்டேன் இங்க ஏதோ ஒரு டைட்டில் பார்க் இருக்காமே சார், அது நம்ம சைட்ல இருந்து எவ்வளவு தூரம் சார்? பட்டாபிராம் டைட்டில் பார்க் தானே மேடம். அப்படியே நம்ம சைட்ல இருந்து அப்படியே திரும்பி பாருங்க, தெரியுதுங்களா? அதுதான் பட்டாபிராம் டைட்டில் பார்க். ஒரு ஆன் ரோட் ப்ராஜெக்ட்ல பஸ் போற ரூட்ல தான் நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து லொகேட் ஆயிருக்கு. இது மட்டும் இல்லாம நம்ம சைட்ல இருந்து 200 மீட்டர்லயே பாத்தீங்க அப்படின்னா பஸ் ஸ்டாப் வந்து லொகேட் ஆயிருக்கு. சிஎம்டி லிமிட்ல 18 லட்சம் ரூபாய் நாங்க லேண்ட் தரோம் இங்க. நிஜமா தான் சொல்றீங்களா? நிஜமா சொல்றோம் மேம். ஓகே. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு தீராடிட்ஸ். நீங்க திருநெல்வேலி சரௌண்டிங்ல பிரீமியமான வில்லா பிளாட்ஸ் பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ மறக்காம வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சைட் எக்ஸாக்டா எங்க லொகேட்டா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து எக்ஸாக்டா ஒரு 5 to 10 மினிட்ஸ்ல நம்மளோட சைட்டை வந்து ரீச் பண்ணிடலாங்க. அதே மாதிரி நம்ம சைட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆன் ரோட் ப்ராஜெக்ட். இந்த ரூட் பாத்தீங்க அப்படின்னா பஸ் போற ரூட்ங்க. பஸ் போற ரூட்ல தான் நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து லொகேட்டா இருக்கு. சோ இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் நம்ம ப்ராஜெக்ட் வந்து இப்போதைக்கு ப்ரீ லான்ச்சிங்ல இருக்குங்க. சரி வாங்க ப்ராஜெக்டோட டீடைல்ஸ் எல்லாமே உள்ள போயிட்டு ஒவ்வொன்றா பார்க்கலாம். நம்ம ப்ராஜெக்ட்டை நீங்க ஃபுல்லா சுத்தி பார்த்தாலே தெரியுங்க. எந்த சைடு இருந்து பார்த்தாலும் ஃபுல்லா ரெசிடென்சியல் ஏரியா தாங்க. ரெசிடென்சியல் ஏரியாக்கு மத்தியில தான் நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து லொகேட் ஆயிருக்கு. இந்த ப்ராஜெக்ட்டை யார் சேல் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாலட்சுமி என்டர்பிரைசஸ் தாங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளோட ப்ராஜெக்டே மகாலட்சுமி நகர். சரி, ப்ராஜெக்டோட டீடைல்ஸ் நான் உங்களுக்கு சொல்றதை விட ப்ராஜெக்ட் மேனேஜர் ராகுல் சார் வந்து நம்ம கூட இருக்காங்க. அவர்கிட்ட எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹாய் சார், என்னோட நேம் மகாலட்சுமி. பாக்குற மக்களுக்கு உங்களோட நேம், நம்ம கம்பெனியோட டீடைல்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க சார். ஹாய் மக்களே, என்னுடைய நேம் பாத்தீங்கன்னா ராகுல். நம்ம கம்பெனி நேம் பாத்தீங்கன்னா மகாலட்சுமி என்டர்பிரைசஸ். நம்ம சைட் நேம் பாத்தீங்கன்னா மகாலட்சுமி நகர். ஸோ நம்ம சைட் வந்து எக்ஸாக்டா எங்க லொகேட் ஆயிருக்குன்னா திருநெல்வேலியில ஒரு ஆன் ரோட் சைட்டை வந்து நம்ம சைட் வந்து எக்ஸாக்டா லொகேட் ஆயிருக்கு. ஓகே சார், இந்த சைட் வந்து என்ன அப்ரூவ்ட் சார்? ஆக்சுவலா நம்ம சைட் வந்து பாத்தீங்கன்னா சிஎம்டி ரேரா அப்ரூவல் மேம். ஓகே சார், ஓகே. அதே மாதிரி வந்து நம்ம சைட் டோட்டலா எத்தனை ஏக்கர்ல அமைஞ்ச ப்ராஜெக்ட் சார்? ஆக்சுவலா நம்ம சைட் பாத்தீங்கன்னா டோட்டலா ஒரு 4.5 ஏக்கர் சைட். சோ அந்த 4.5 ஏக்கர்லயும் பாத்தீங்கன்னா நம்ம phase 1, phase 2, phase 3ன்னு நம்ம வந்து 3 பேஸா வந்து பிரிச்சிருக்கோம். ஓகே சார். அதே மாதிரி மினிமம் ஸ்கொயர் ஃபீட் அண்ட் மேக்ஸிமம் ஸ்கொயர் ஃபீட் சார்? மினிமம் ஸ்கொயர் ஃபீட் பாத்தீங்கன்னா 550 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2400 வரையிலும் இருக்கு. ஓகே சார். சைட்டுக்குள்ள என்னென்ன அம்யூனிட்டிஸ் வந்து கொடுத்திருக்கீங்க சார்? சோ சைட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கிராண்ட் ஆர்ச் கொடுத்துருக்கோம். சுத்தி பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் வால் போட்டிருக்கோம். பிளாக் டாப் ரோடு, அவென்யூ ட்ரீஸ், அது இல்லாத பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரைனேஜ் வால் சிஸ்டமும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம சைட்ல. ஓகே சார். ஸோ அது மட்டும் இல்லாத நம்ம சைட்ல வந்து பாத்தீங்கன்னா இபி லைன் கொடுத்துருக்கோம், சோலார் ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாத ஒரு ஸ்ட்ரீட்டுக்கும் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட் நேம் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம சைட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆன் ரோட் சைட்ன்றதுனால நம்ம சைட்டு சுத்தி பாத்தீங்கன்னா வீடு இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம சைட்டுக்குள்ளேயும் வீடு இருக்கு. சார் பிளாக் டாப் ரோடுன்னு சொன்னீங்க, இது எத்தனை ஃபீட் சார்? ஏன்னா நின்னு பார்க்கும்போது தெரியுது நல்ல ஒயிட் ரோடா வந்து கொடுத்துருக்கீங்க. எத்தனை ஃபீட் சார் இது? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம மெயின் ரோடு வந்து பாத்தீங்கன்னா 30 ஃபீட்ல கொடுத்துருக்கு மேடம். ஓகே. அது இல்லாத பாத்தீங்கன்னா நம்ம கிராஸ் ஸ்ட்ரீட் எல்லாமே பாத்தீங்கன்னா 24 ஃபீட்ல நம்ம ரோடு கொடுத்துருக்கோம். ஓகே சார், சொன்னதை ஆல்ரெடி கேட்டிருப்பீங்க. இந்த அம்யூனிட்டிஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு சூப்பரா வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுக்குமே நேம் போர்டுமே பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா கிராண்டான முறையில வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ரோடுமே பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒயிட் ரோட், பிளாக் டாப் ரோடு வந்து கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாம நிறைய அம்யூனிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம சைட்க்கு நியர்பைல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி சார் கிட்ட டவுன் பேமெண்ட் எவ்வளவு இருந்தா இங்க வந்து ஒரு லேண்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார். அதே மாதிரி டவுன் பேமெண்ட் வந்து எவ்வளவு இருந்தா வந்து வாங்கலாம் சார்? ஏன்னா வந்து சைட் ஆன் ரோட்ல இருக்கு, இன்னொன்னு வந்து சிஎம்டி அப்ரூவ்டு. இது மட்டும் இல்லாம ஒரு 5 to 10 மினிட்ஸ்ல ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் பஸ் ஸ்டாப் வந்து ரீச் பண்ணிடலாம். ரேட் எப்படி நீங்க ஹையா தான் சொல்ல போறீங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நான் எதுக்கு குழம்பிட்டு, நீங்களே வந்து மக்கள் கிட்ட சொல்லிடுங்க சார். ஸோ டவுன் பேமெண்ட் பாத்தீங்கன்னா லேண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 to 5 lakhs இருந்தாலே போதும், நீங்க லேண்ட் எடுத்துக்கலாம். அதே 1 BHK நீங்க வீடு கட்டுறீங்கன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 to 7 lakhs இருந்தாலே 1 BHK வீடு கட்டிடலாம். ஸோ அது மட்டும் இல்லாத பாத்தீங்கன்னா உங்களுக்கு 18 lakhs இருந்தாலும் நீங்க ஒரு பிளாட் எடுத்துக்கலாம். ஓகே, ஒரு இண்டிவிஜுவல் வில்லா 1 BHK இண்டிவிஜுவல் வில்லா என்ன பிரைஸ் சார் வரும்? 1 BHK இண்டிவிஜுவல் வில்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 35 lakhs வரும் மேம். சார் என்ன சார் சும்மா சொல்லிட்டு இருக்கீங்களா? சிஎம்டி லிமிட்குள்ள யாரு சார் உங்களுக்கு 18 லட்சத்துல தராங்க? மேடம் சிஎம்டி லிமிட்ல 18 லட்சம் ரூபாய் நாங்க லேண்ட் தரோம் இங்க. நிஜமா தான் சொல்றீங்களா? நிஜமா சொல்றோம் மேம். ஓகே சார், சொன்னதை நீங்களே வந்து கேட்டிருப்பீங்க. உங்க கையில டவுன் பேமெண்டா ஜஸ்ட் 3 to 4 lakh இருந்தாலே போதுங்க. இங்க நீங்க ஒரு பிரீமியமான வில்லா பிளாட்ஸ வந்து பை பண்ண முடியும். அதே மாதிரி இண்டிவிஜுவல் வில்லாக்கு பாத்தீங்க அப்படின்னா 6 to 7 lakh இருந்தாலே போதுங்க. ஒரு பிளாட்டோட ஓவரால் பட்ஜெட் பாத்தீங்க அப்படின்னா 18 lakh ஆன்வர்ட்ஸ்ல இருந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரீ புக்கிங்ல வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை கூட எடுத்துக்கலாம். அதே மாதிரி கம்மி பட்ஜெட்ல இருந்து ஹை பட்ஜெட்குள்ள உங்க பட்ஜெட்க்கு ஏத்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். 1 BHK இண்டிவிஜுவல் வில்லா பாத்தீங்க அப்படின்னா 35 lakh ஆன்வர்ட்ஸ்ல இருந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்கொயர் ஃபீட் ரேட் என்னன்னு தானே பாக்குறீங்க சார்? நீங்களே சொல்லிடுங்க சார் ஸ்கொயர் ஃபீட் ரேட் என்னன்னு. ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 2799 மேம். ஓகே சார், சொன்னது நல்லா கேட்டீங்களா? சைட்டை விசிட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உடனே போன் எடுங்க. சிஎம்டி லிமிட்குள்ள 18 லட்சத்துல பிளாட் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சைட்டை வந்து விசிட் பண்ணி பாருங்க. சரி ஓகே சார், இது நம்ம சைட்குள்ள என்னென்ன ஃபேசிங் எல்லாமே அவைலபிளா இருக்கு சார்? ஆக்சுவலா இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஃபேசிங்ல வந்து அவைலபிள் இருக்குங்க மேம். நிறைய கஸ்டமர் வந்து எனக்கு கார்னர் பிளாட் தான் வேணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. கார்னர் பிளாட்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கா சார்? ஸ்டில் நவ இப்போ வந்து பாத்தீங்கன்னா கார்னர் பிளாட் அவைலபிளா இருக்கு.
சார் சொன்னதை கேட்டிருப்பீங்க. கார்னர் பிளாட்ஸ் கூட அவைலபிளா இருக்குங்க. ப்ரீ புக்கிங்லேயே வந்தீங்க அப்படின்னா உங்க பட்ஜெட் ஏத்த மாதிரி உங்களோட பிடிச்ச பிளாட்டை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சார் ப்ரீ லான்ச்சிங்ல இருக்குன்னு சொல்றதால நீங்க இந்த பிரைஸ் சொல்றீங்க. அதுக்கப்புறம் கஸ்டமர் வந்து சைட் எல்லாம் விசிட் பண்றதுக்கு அப்புறம் பிரைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ண மாட்டீங்கல்ல? இல்ல மேம், நீங்க எப்போ வந்தாலும் அந்த பிரைஸ் தான், எப்போ வந்தாலும் இதே பிரைஸ் தான் உங்களுக்கு. ஓகே. ஸ்கிரீன்ல தெரியுது, டைரக்டா நம்ம ராகுல் சாரோட நம்பர் தான். சைட்டை விசிட் பண்ணா அப்படின்னு நினைச்சீங்கன்னா உடனே சாருக்கு வந்து கால் பண்ணுங்க. சார் உங்களோட நம்பர் அப்படியே டைரக்டா நீங்களே சொல்லிடுங்க சார். என்னுடைய நம்பரா 7010360038. நம்பரை கால் பண்ணுங்க, விசிட் பண்ணுங்க, உங்க பிளாட்டை சூஸ் பண்ணுங்க. ஓகே சார். உடனே சார் சொன்ன நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க. உங்களோட ட்ரீம் பிளாட் வந்து சிஎம்டி அப்ரூவோட வெயிட் பண்ணிட்டு இருக்குங்க உங்களுக்காக. அதுவும் 18 லட்சத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சோ உடனே வந்து ஸ்கிரீன்ல நம்பர் வந்து கான்டாக்ட் பண்ணி உங்களோட ட்ரீம் ஹவுஸை இப்பவே ஃபுல்ஃபில் பண்ணுங்க. ஓகே சார், தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ மேம். சார் சொல்லுங்க மேடம். நான் வரும்போது கேள்விப்பட்டேன் இங்க ஏதோ ஒரு டைட்டில் பார்க் இருக்காமே சார், அது நம்ம சைட்ல இருந்து எவ்வளவு தூரம் சார்? பட்டாபிராம் டைட்டில் பார்க் தானே மேம்? அப்படியே நம்ம சைட்ல இருந்து அப்படியே திரும்பி பாருங்க, தெரியுதுங்களா? அதுதான் பட்டாபிராம் டைட்டில் பார்க். தெரியுது சார். அவுட்டர் ரிங் ரோட்ல வரும்போது அங்க மெயின்ல சூப்பரா தெரிஞ்சுச்சு. நம்ம சைட்ல இருந்து பாக்கும்போது சூப்பரா தெரியுது சார். ஆமா மேம், இப்போ பட்டாபிராம்ல வந்து நம்மளால ஒரு லேண்ட் வாங்க முடியாது, அதுவும் இந்த பிரைஸ்ல. சோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பட்டாபிராம்ல ஒரு 15 மினிட்ஸ் டிஸ்டன்ஸ்லயே சோ நம்ம சைட் வந்து பாத்தீங்கன்னா ஆன் ரோட்ல இந்த பிரைஸ்ல யாரும் தரல. ஓகே சார், இந்த பிரைஸ்க்கு வந்து பட்டாபிராம்ல நம்மளால வந்து ஒரு லேண்ட் வந்து வாங்க முடியுமா சார்? பட்டாபிராம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரைஸ்ல வாங்க முடியாது மேம். யா. சோ அது மட்டும் இல்லாத நம்ம சைட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆன் ரோட்ல இந்த பட்டாபிராம் நியர்பைல வந்து இவ்வளவு லோயஸ்ட்ல யாரும் தரல. சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா ப்ரீ புக்கிங்ல இவ்வளவு பிளாட்ஸ் வந்து சோல்ட் அவுட் ஆயிட்டு இருக்கு. ஓகே. சோ மேலும் விவரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை கால் பண்ணுங்க, சைட் விசிட் வந்து பாருங்க, உங்க ட்ரீம் பிளாட்டை புக் பண்ணுங்க. ஓகே சார் சொன்னதை நீங்களே வந்து கேட்டிருப்பீங்க. சாரோட நம்பர் தான் ஸ்கிரீன்ல டைரக்டா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் என்ன டவுட்ஸ் அப்படின்னாலும் வந்து சாரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க, அவங்க உங்களுக்கு டீட்டெயிலா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகே சார், தேங்க்யூ சோ மச். அடுத்து நம்ம சைட்க்கு நியர்பைல என்னென்ன ரயில்வே ஸ்டேஷன், ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு தாங்க பார்க்க போறோம். ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் பத்தி நான் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லைங்க. ஏன்னா திருநன்ற ஊர்னு எடுத்துக்கிட்டாலே ஜெயா குரூப்ஸ் தாங்க நிறைய இருக்கு. அவங்களே பாத்தீங்க அப்படின்னா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், சிபிஎஸ்இ ஸ்கூல், இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபெசிலிட்டி அவங்களோட இதுல வந்து இருக்கு. அடுத்து ரயில்வே ஸ்டேஷன் தானே கேக்குறீங்க? நம்ம சைட்ல வந்து ஒரு 5 மினிட்ஸ் டிராவலே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் வந்து லொகேட் ஆயிருக்குங்க. அடுத்து ஒரு 10 மினிட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து திருநன்ற ஊர் ரயில்வே ஸ்டேஷனை வந்து ரீச் பண்ணிடலாங்க. அதே மாதிரி திருநன்ற ஊர் பஸ் ஸ்டாண்டுமே வந்து ரீச் பண்ணிடலாம். இது மட்டும் இல்லாம அதே 10 மினிட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அவுட்டர் ரிங் ரோடுமே வந்து கனெக்ட் பண்ணிக்கலாங்க. அங்க இருந்து நீங்க வண்டலூர் போறதுக்கா இருக்கட்டும், இல்ல வந்து பூந்தமல்லி மெட்ரோ ஸ்டேஷன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 25 மினிட்ஸ்ல நீங்க வந்து ரீச் பண்ணிடலாங்க. சோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா மீஞ்சூர், இந்த மாதிரி எல்லா ஊர்களுக்குமே போறதுக்கான ஃபெசிலிட்டி வந்து ரோட் ஆக்சஸ் எல்லாமே இருக்குங்க. அதே மாதிரி ஒரு 15 மினிட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா பட்டாபிராம் டைட்டில் பார்க்குமே வந்து ரீச் பண்ணலாம். உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு எந்த வித கவலையுமே வேண்டாங்க. நம்ம சைட்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், அங்க பட்டாபிராம் டைட்டில் பார்க்குமே அவ்வளவு கிளியரா வந்து தெரியுது. இவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் அமைஞ்சிட்டாங்க நம்மளோட ப்ராஜெக்ட். இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம மகாலட்சுமி நகரை இப்பவே வந்து விசிட் பண்ணி பாருங்க. இந்த ப்ராஜெக்ட்டை யார் சேல் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மகாலட்சுமி என்டர்பிரைசஸ் தாங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே வந்து ஸ்கிரீன்ல வந்து கான்டாக்ட் பண்ணி சைட் விசிட்டை இப்பவே புக் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பை. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோவே பண்ணிக்கோங்க.